ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஆபிரகாமை தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த மக்களை விட்டு, உறவுகளை விட்டு நான் சொல்லுகிற ஒரு தேசத்திற்குள் செல் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாமும் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கையை கொண்டு அவரை பின்பற்றி செல்லுவதை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஆசீர்வாதமான இனமாக மாற்றுவேன். வானத்து விண்மீன்களைப் போல, கடல் மணலைப் போல உன்னுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையா என் ஆசீர்வாதத்தில் வாழும் இருக்கும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரை அனுப்புவதை பார்க்கிறோம். கடவுளுடைய பேரன்பில் நம்பிக்கை வைத்திருந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்றார். ஆண்டவர் ஒருபோதும் அவரை கைவிடவில்லை, கை நெகிழவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களை ஒருபோதும் அவர் கைவிட்டு விடுவதில்லை. நீங்கள் அதற்கு ஒரு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற உன்னதமான இந்த தெய்வீக தேவ நற்கருணையினுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிற நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அவருடைய அன்பை சுவைக்கின்ற பேறு பெற்ற மக்களாக இருக்கிறோம். இந்த இடத்திலும் கூட ஆபிரகாம் தன்னுடைய பணியாளர்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். ஒருபோதும் என்னுடைய மகனை என்னுடைய சொந்த நாட்டிற்கு நீ அழைத்துச் செல்ல வேண்டாம். ஒருபோதும் அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் இது கடவுளுடைய கட்டளை. நாங்கள் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்பது, இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது, உன் சந்ததியை நான் பெருக்கச் செய்வேன் என்பது, உன் இனத்தை பெரிய இனமாக மாற்றுவேன் என்று சொன்னது கடவுளுடைய வார்த்தை. ஒருவேளை நான் திரும்பி என் நாட்டிற்குள் செல்லுகிறேன் என்றால் கடவுளுடைய கட்டளையை புறக்கணித்தது போல் ஆகிவிடும். அவருடைய வார்த்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாகிவிடும். எனவே ஒருபோதும் என் மகனுக்கு நீங்கள் ஒரு மகளை தேடுகிற போது, ஒரு பெண்ணை தேடுகிற போது அவனை அந்த இடத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டாம். நம்பிக்கையோடு சென்று என் மகனுக்கு தேவையான மனைவியை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய வார்த்தையை கேட்டு அந்த பணியாளர்கள் சென்று ரெபேக்கா என்கிற ஒரு மகளை அவர் அழைத்து வருகிறார்கள். அந்த ரெபேக்காவும் ஈசாக்குக்கு மணமுடித்து கொடுக்கப்படுகிறார். இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர் ரெபேக்காவின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். குடும்பத்தில் சில இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். நம் தாய் தந்தையை இழக்கக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவியை இழக்கக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகளை இழந்து வாடக்கூடிய நிலை நமக்கு வரலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஆறுதலை தருகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையை இந்த நாளில் சாராள் இறந்த பிறகு துக்கத்தில் இருக்கின்ற, வேதனையில் இருக்கின்ற, தனிமையில் இருக்கின்ற ஈசாக்குக்கு ஆறுதலாக ரெபேக்காள் வருகின்றாள். தாய்க்கு தாயாக, மனைவிக்கு மனைவியாக, அவரை அரவணைத்து தேற்றுகிறவராக, எல்லா விதங்களிலும் அவரோடு துணையாளராக, உடனிருப்பாளராக ரெபேக்காள் இருக்கின்றாள்.
கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து மாறுவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம். சுங்கச்சாவடியில் அமர்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார் மத்தேயு. ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். அவரோடு சென்று விருந்துண்ணுகிறார். அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவை குறை சொல்லுகிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் இவர் சென்று உணவருந்துகிறாரே, தன்னை தூய்மையானவர் என்றும் கடவுளுடைய மகன் என்றும் மெஸ்ஸியாவென்றும் பறைசாற்றிக் கொள்ளுகிற இவர் எப்படி போய் இந்த பாவிகளோடு வரி தண்டுபவர்களோடு உணவருந்த முடியும்? குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள், வீண் பழியை சுமத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தான் யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றும் என்னுடைய பணி என்ன என்பதையும் மிக உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்துகிற அவர் மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை. நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை. யாருக்கு உணவு தேவைப்படுகிறதோ, யாருக்கு மருந்து தேவைப்படுகிறதோ, யாருக்கு இரக்கம் தேவைப்படுகிறதோ, யாருக்கு ஆறுதல் தேவைப்படுகிறதோ, யாருக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தேறுதலையும் அரவணைப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் பொழிகிறவராக நம் இறைவன் இருக்கின்றார். நம் கடவுள் இருக்கின்றார். நம் இயேசு தெய்வம் இருக்கிறது. அந்த அன்பை சுவைக்கக்கூடிய நாள்தான் இந்த நாளின் அன்பு சகோதர சகோதரிகளே. மத்தேயு அந்த அன்பை சுவைத்தார். அவருடைய இரக்கத்தில் வாழ்ந்தார். இயேசுவை பின்பற்றி சென்றார். அதனால் ஒரு மிக பெரும் சாட்சியாக இயேசுவுக்கு மாறினார். புனித அகுஸ்தனார் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: திருச்சபை புனிதர்களின் கண்காட்சி கூடாரம் அல்ல. திருச்சபை என்பது புனிதர்களின் கண்காட்சி கூடாரம் அல்ல, மாறாக அது பாவிகளின் மருத்துவமனை என்கிறார். அதுபோலவே பேராயர் ஃபுல்டன்ஷீன் அவர்கள், மத்தேயு தான் எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வந்தார். தனது எழுதுகோலை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி சென்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்ட பிறகும் எழுதுகோலை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றார். அதன் வழியாக மத்தேயு நற்செய்தியை எழுதி இந்த உலகத்திற்கு மெஸ்ஸியாவை, மீட்பரை, இறை மகனை வெளிப்படுத்தி காண்பித்தார். சகோதர சகோதரிகளை, இன்று நம் தாயாம் திரு அவை போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர், ஸ்பெயின் நாட்டினுடைய இளவரசியாக இருந்தவர். ஆனால் அவருடைய கணவன் மிக பெரும் ஒரு கொடுமைக்காரன், சந்தேகக்காரன். இதன் அடிப்படையில் யாரோ ஒரு கயவன் ஓடி வந்து அவரிடத்தில் தவறான ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறான். நம்முடைய இளவரசிக்கும் வேறொருவருக்கும் தொடர்பு இருக்கிறது, தவறான உறவு இருக்கிறது என்று சொன்னவுடனே அந்த அரசன் மிகுந்த கோபம் கொண்டு, யார் அந்த கல்வன், அவனை இழுத்து கொண்டு வாரும், சுண்ணாம்பு சூளையில் போட்டு அவனை கொதிக்க வைத்து வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவனை கொன்றுவிடும் என்று கட்டளையிடுகிறான். பிரியமானவர்களே, அந்த ஒருவன் தெய்வீக திருப்பலிக்கு சொல்லுகிறவன், கடவுளினுடைய இறை ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தவன், கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தவன். அப்படிப்பட்டவனை இழுத்து கொண்டு வருகிறான் அந்த கல்வன். இழுத்து கொண்டு வந்த உடனே அவனை சுண்ணாம்பு சூளையில் போட்டு துன்புறுத்துகிற போது, கொடுமைப்படுத்துகிற போது ஓர் அற்புதத்தை கண்டுகொள்ளுகிறான், ஓர் அதிசயத்தை கண்டுகொள்ளுகிறான். திருப்பலிக்கு செல்லுகின்ற, ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த மகனுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை, எந்த பொல்லாப்பும் நேரிடவில்லை. இதை கண்கூடாக காணுகிற அந்த அரக்க குணம் படைத்த கொடுமைக்காரனாகிய அரசன் மனம் மாறுகிறான், மனம் திருந்துகிறான், ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுகிறான், விசுவாசம் கொள்ளுகிறான். அரசன் ஒரு காலகட்டத்தில் இறந்தபோது துறவு வாழ்க்கை மேற்கொள்கிற இந்த அரசி பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பரப்புகிறார்.
ஏழை எளியவர்களின் மீது இரக்கம் காட்டுகிறார். ஏராளமான மக்களுக்கு நன்மை செய்கிறாய். அதன் வழியாக திருச்சபையினோடு புனிதையாக இன்றைய நாளில் மிகச்சிறந்து விளங்குகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மிக பெரும் புனிதையை இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆசீர்வாதமாய் வாழ்வோம். இந்த ஆசீர்வாதத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆமென்.